கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டிடுவோம் ஒவ்வொரு செயலும் கற்களாலே. உத்தமரேசுவின் அஸ்திபாரம், உத்தமரேசுவின் அஸ்திபாரம் பத்திரமாக தாங்கிடுவார், பத்திரமாக தாங்கிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கிறிஸ்தேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். பாவமும் மணலில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே. ஆவலாய் இயேசுவின் வார்த்தை கேட்போம், ஆவலாய் இயேசுவின் வார்த்தை கேட்போம். அவரே மூலைக்கல்லாயிடுவார், அவரே மூலைக்கல்லாயிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறேன், உம்மை சோசிக்கிறேன் சுவாமி. திருமதி டீ மூலமாக செய்து கொடுப்பதற்கு அடிமை மேல் பாராட்டணும் இந்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலே அடிமை கொடுக்க போகிற செய்திக்காக உங்கள் சமூகத்தினை பார்க்கிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உடைய வார்த்தையிலாக இருக்கட்டும், முற்றுமுடிய பொறுப்படுத்திக் துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பெரிதான நாமத்திற்கு சோஸ்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு முக்கியமானதே கவனியுங்கள். ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 42வது வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை
தெரிந்து கொண்டாள் என்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொருவருக்குமே ஒரு முதல் அதாவது ப்ரியாரிட்டி கொடுப்பது வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். எல்லோரும் ஒரே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ப்ரியாரிட்டி கொடுப்பது கிடையாது. சிலர் காலையில் எழும்புனா டீ சாப்பிடுவார்கள், சிலர் காஃபி சாப்பிடுவார்கள், அல்லது எழும்பி கொஞ்சம் நேரம் வாக்கிங்கில் போயிட்டு வந்து சாப்பிடும். இப்படி ஒவ்வொருவருக்குமே சில ப்ரியாரிட்டி. மற்றபடி எந்த செலெக்ஷன் ஆனாலும் சரி, ஒரு ட்ரெஸ் எடுக்க வேண்டும் என்னாலும் சரி, ஒரு ஜுவல்ஸோ எது அல்லது ஒரு ஃபர்னிச்சர் எடுப்பதோ எது வாங்க வேண்டும் சொன்னாலும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி செலெக்ஷன் இருக்காது. சிலதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். இப்படித்தான் இருக்க வேண்டும் முதலில் என்று சொல்லுவார்கள். அதுபோல் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நாம் எதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பது நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். முக்கியமானதற்கு எதுவோ அதற்கு நாம் எது நமக்கு உண்மையிலே தேவையோ அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த நாளை நான் பார்க்க போகிறோம். சம்பவம் மார்த்தாள் அவருடைய சகோதரி மரியாள் அவளை பெற்றுள்ள காரியம் தான். அதுக்கு முன்பதாக பார்க்கும்போது இப்படித்தான் எல்லாவற்றுக்குமே நாம் முக்கியத்துவம் கொடுக்குறது எது என்பது நமக்கு நன்றாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படித்தான் ஒரு துப்பறியும் இதில் இருந்த நிறுவனத்தில் வேலை செய்கின்ற ஒருவர் அவர் தன்னுடைய ஓய்வு நேரத்திலே சில கதைகள் எல்லாம் எழுதுவார். அவரிடம் ஒருவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உயர் அதிகாரி சொன்னார், ஒரு திருடனை காணவில்லை, அவனுக்கு உள்ள அங்கே அடையாளங்கள் எல்லாம் ஸ்கார்ஸ் அந்த மோல்ஸ் இதெல்லாம் இங்கே அங்கே அடையாளங்கள் இருக்கிறதோ அதை கொடுத்து இதை வைத்து அவங்க கண்டுபிடிக்க முடியுமா என்று பாருங்கள் என்று சொல்லி அவர்கிட்ட கொடுத்து விட்டு போய்விட்டார். எல்லாவற்றையும் அவர் கொடுத்து விட்டு அது அவனை கண்டுபிடிப்பதற்கு கொண்டு அவன் உடம்பில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தார். ஆனால் அவனுக்கு ஒரு கை கிடையாது என்பதை அவர் அதில் எழுதவே இல்லை. இதெல்லாம் இங்கே மச்சங்க இருக்கிறது, அங்கே ஸ்கார் அப்புறம் தழும்பல் இருக்கிறதுலாம் அதில் ஃபுல்லாக எழுந்ததை தவிர அவனுக்கு ஒரு கை இருந்ததே அங்கே அவர் குறிப்பிடவே இல்லை. பாருங்கள், இப்படித்தான் நாமும் கூட பல வேளைகளிலே எது நமக்கு முக்கியமாக செய்ய வேண்டுமோ அதை நம்ம செய்வது கிடையாது. இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இங்கே இது லூக்கான சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே வருகிறார். கல்லிலே வரும்போது இங்கே இந்த லாசரு ஒரு குடும்பம் இருக்கிறது. லாசரு, மரியாள், மார்த்தாள் 3 பேர் இருக்கிற ஒரு குடும்பம். அங்கே இவர் அவங்க வரும்போது அந்த ஊரிலே ஒரு ஊர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஊரில் வரும்போது இவர்கள் அதற்கு மரியாள் ஒரு ஸ்திரீ அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். 38 பார்க்கும்போது அங்கே மார்த்தாள் என்ற பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை ஏற்றுக்கொண்டாள், வீட்டில் ஏற்றுக்கொண்டாள் என்று நான் படிக்கிறோம். அவள் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்க கூடும் என்று சொன்னால் அங்கே அவருடைய சீஷர்கள் 12 சீஷர்கள் இன்னும் 70 பேர் அங்கங்கே அனுப்பியானவர் இயேசு கிறிஸ்து சத்தியத்தை சுசேஷத்தை அறிவிக்கும்படி எல்லாரும் அனுப்பியிருந்தார். அவருடைய சத்தியத்தை எல்லாம் கேட்டிருக்கலாம். கேட்டு இயேசு கிறிஸ்து கூடவே அவர் எப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணுவதற்கெல்லாம் டீச் பண்ணி கொடுக்குறாரே என்றெல்லாம் கேட்டு அந்த சுசேஷத்தை அறிந்து அதை அறிந்திருக்கலாம். அதனால் அவள் தங்களுடைய வீட்டிலே மார்த்தாள் ஏற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். அங்கே என்ன எடுக்கிறேன்னு சொன்னால் நல்ல ஒரு பெண் தான் அவளுடைய சகோதரி மரியாள் என்ன செய்கிறாள் சொன்னால் இங்கே பார்க்கும்போது 39 இவள் உள்ளால் ஏற்றுக்கொள்கிறாள். ஏற்றுக்கொண்டு அவள் வந்தவர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து மட்டுமில்லை சீஷர்கள் கூட வந்தவர்களுக்கெல்லாம் அந்த உபசரிப்பதில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு உற்சாகம் உடையவள். மரியாள் என்ன பண்ணுறான்னு சொன்னால் அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாத்திரியை உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதத்தில் அமர்ந்திருந்து பாதத்தின் அருகே இருந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். அடுத்ததில் பார்க்கும்போது மார்த்தாளோ பற்பல வேலைகளை குறித்து செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் மார்த்தாள் சொல்கிறாள். அதற்கு இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அதுதான் முக்கியமானது. என்ன, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் சொல்வதை அவள் கேட்டுக்கொண்டு இருக்கிறாள். அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால்னு பார்க்கிறோம். வசனம் வாழ்க்கையிலே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் கேட்கலாம் ஜெபம் முக்கியம் இல்லையான்னு சொல்லி. ரெண்டுமே ஒரு காயினை எடுத்துக்கொண்டோம் சொன்னால் ஒரு புறம் நமக்கு ஜெபம் முக்கியமாக, ஒரு புறம் ஜெபமும் இன்னொரு புறம் இந்த வேத வசனமும் ரெண்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஜெபத்தை பார்க்கல வேத வசனம், எந்த ஜெபமாக இருந்தாலும் வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் ஜெபிக்க வேண்டும். அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எதே ஆண்டவர் சித்தத்தின்படி கேட்கிற எதுவாக இருந்தாலும் அவர் நமக்கு கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு சித்தம் என்ன, அவருடைய வசனத்தை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும். வேதாந்தத்தில் பார்க்கும்போது நீங்கள் பக்தர்கள் ஜெபிக்கும் போதும் துதித்து பாடும்போதும் முதலில் வசனத்தை வைத்ததன் நாம் பாடுவதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஜெயிப்பதையும் பார்க்கிறோம். நெகேமியா பார்த்தோம்னு சொன்னால் நெகேமியா புஸ்தகம்
1வது அதிகாரத்திலே 8வது வசனம், அவர் பாவ மன்னிப்பு தங்களுடைய பிதாக்கள் தாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் பற்றி ஆண்டவருடைய கர்த்தரிடம் அவர் அறிக்கை இடுகிறார். என்றால் இவர்களை அடிமைகளாக கொண்டு வரப்பட்டிருக்க அநேகமான பல கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அவர் தன்னுடைய பாவ அறிக்கை இடும்போது என்ன சொல்கிறார் சொன்னால், நீங்கள் 1வது அதிகாரம் 8வது வசனம், நீங்கள் கட்டளை மீறினால் நான் உங்களை ஜாதிக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும் வசனத்தை சொல்கிறார். சிதறடிப்பேன் என்றும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செவீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாம விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசைக்கு கட்டளிட்ட வார்த்தையை நினைத்தரலும் என்று சொல்கிறார். அந்த வசனத்தை சொல்கிறார். இப்படியெல்லாம் மோசைக்கு சொன்னீர், உம்முடைய தாசனாகிய மோசைக்கு சொன்னீரே, அதை எப்பொழுது நினைத்தரலும், எங்களை மன்னித்தரலும் என்று சொல்லி நெகேமியா அங்கே அலங்கத்தை கெட்டதுக்கு உண்மைதான் ஆண்டவரையே கர்த்தரிடம் அவர் தன்னுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிடும் போது எதை சொல்கிறார் சொன்னால் வசனத்தை சொல்கிறார். மோசே கர்த்தர் என்ன கட்டளையிட்டார் அந்த வசனங்களை நெகேமியா சொல்லதை பார்க்கிறோம். அங்கேயும் பார்க்கும்போது நெகேமியா அலங்கத்தை கட்டும்போது அலங்கம்லாம் கட்டி முடிக்கிற லெவலில் இருக்கும்போது வாசல் விடவில்லை. அங்கே இவர்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். அங்கே 2-3 எதிரிகள் இவர்களுக்கு கட்டுவதற்கு எதிராக இவர்களை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். தொபியாஸ் எனும் ஹேஷம் சொல்லக்கூடிய 2 பேர் அங்கே இருந்து கொண்டு நிறைய மேலே இருந்தால் கூட இது இவர்கள் கட்டுகிற இந்த மதிலானது இடிந்து விடும் என்றெல்லாம் சொல்லி ரொம்ப மோசமாக பேசினார்கள். ஆனால் அவர் ஆண்டவராகிய தேவனிடம் துணிச்சலாக தைரியமாக கர்த்தர் நடத்துவார் என்ற தைரியத்தோடு இருந்தால். அது மட்டுமல்ல, அவர்கள் என்ன சொல்லி அனுப்பினார் சொன்னால், நெகேமியா புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்திலே அவர் என்ன சொல்லி அனுப்புகிறார்கள், அந்த சன்பல்லாத்தும் ஹேஷியும் என்ன சொல்லி இவருக்கு ஒரு லெட்டர் எடுத்து அனுப்புகிறார்கள். எங்கே என்றால், ஓனோ பள்ளத்தாக்குக்கு நீர் வாரும், நாம் அங்கே எல்லாம் கொஞ்சம் சம்பாஷிக்காமல் அங்கே சில காரியங்களை பெற்று நான் பேசுவோம் என்று சொல்லி லெட்டரை கொடுத்து அனுப்புகிறார்கள். நெகேமியா கொடுக்கும்படியாக அவர் சொல்லிவிட்டார். என்ன சொல்கிறான்னு சொன்னால் 3வது வசனம், அப்பொழுது நான் அவரிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்துக்கு வருகிறதானால் அதை மெனக்கெட்டு போவான் என்று சொல்ல சொன்னான். அந்த லெட்டரை கொண்டு வரணும். இவர் நெகேமியா என்ன சொன்னார்னு சொன்னால், நான் பெரிய வேலையை செய்கிறேன். இவர் போயிருக்கலாம், ஆனால் எதற்கு ஒரு பிரியாற்று கொடுக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் எது முக்கியமான வேலை என்பதை அந்த அலங்கத்தை கட்டுவதும் முக்கியமான ஒரு வேலை என்பதை அவர் அறிந்திருந்தாலும் அவரிடம் ரெஃப்யூஸ் பண்ணிடுறான். நான் அங்கே ஒன்றும் பள்ளத்தாக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுறேன். இதுதான் எது நமக்கு ஒரு பிரியாற்று கொடுக்க வேண்டும் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் கிறிஸ்துவர்களாய் நமக்கு எது முக்கியம் என்பது தேவ வசனம். தேவ வசனங்கள் இந்த நாட்களே நமக்கு எவ்வளோ சீப்பாக அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகம் எப்படி நமக்கெல்லாம் கையில் கிடைக்கப்பட்டது என்று நான் பார்க்கும்போது இரத்த சாட்சிகளாக பலர் மறித்து தான் இந்த புஸ்தகத்தை நமக்கு வேத புஸ்தகம் நம்முடைய கைகளை இப்போ வைத்திருக்கோம்னு சொன்னால் அந்த அளவுக்கு பக்திமான்கள் எல்லாம் அதற்காக பாடப்பட்டிருக்கிறார்கள். முதலில் பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் இருந்தது. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே இருந்தது. எல்லோருக்கும் தெரிந்த மொழி கிடையாது. அதற்கு பிறகு அதை லத்தீன் மொழியிலே ஜெரோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கேத்தலிக் ப்ரீஸ்ட் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியார் லத்தீன். அது மட்டும்தான் ரோமன் கேத்தலிக் மற்றும் அவர்கள் மட்டும்தான் அதை படிக்க முடியும். வேறு யாரும் மற்ற ஜனங்கள்லாம் படிக்க முடியாது. அதற்கு பிறகு ஜான் விக்கிள்ஸ்வொர்த்னு சொல்லக்கூடியவர் அதை இங்கிலீஷ்லேயே ஃபர்ஸ்ட்லேயே டிரான்ஸ்லேட் பண்ணினார். ஆனால் அவர் டிரான்ஸ்லேட் பண்ண பிறகு அவரை படுத்தின பாடு பயங்கரமாக அவருக்கு எதிராக பலர் கிளர்ச்சி எழுப்பினார்கள். அவரும் இறந்து போனார். அதற்கு பிறகு ஜான் ஹஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணதை வைத்து அவர் கொஞ்சம் சத்தியத்தை எல்லாம் சுசித்து அறிவிக்க ஆரம்பித்தார். ஆனால் அவர் மேலும் பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டுகளை எழுப்பினார்கள். நாட்டில் இருந்து அவர்களை விரட்டி விட்டார்கள். அவர் போய் காடுகளில் இருந்து கொஞ்சம் அவர் கூடவே கொஞ்சம் சீஷர்கள் உண்டு மலைப்பகுதிகளில் அங்கே இருந்து அவர் என்ன பண்ண சொன்னால் சின்ன நோட்ஸ் போல எழுதி அதை இங்கே கொண்டு வந்து அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க முடிய பரிசுத்த வேதாகமத்தை அவர்களுக்கு யாருக்குமே மக்களுக்கு சொல்லக்கூடாது என்று சொன்னால் அவரை நாட்டில் இருந்து வெளியிலே ஆக்கி அவர் காட்டுக்கு போய்விட்டார். அங்கேருந்து சும்மா இருக்கவில்லை. கொஞ்சமாக எப்பப்போ டைம் கிடைக்குமோ அதிகமாக ரொம்ப ஆட்கள் இல்லாத இடத்துல காதுகளிலே அவருடைய சீஷர்களும் வேதாமத்தை சத்தியத்தை எடுத்து சொல்வார்களாம். சின்ன பதிகளை கையில் கொடுத்து அமைதியாக வெளியே தெரியாதபடி அந்த அளவுக்கு அவர்கள் அந்த வேத வசனங்களை மக்களுக்கு போதித்தார். ஆனாலும் அதை கண்டுபிடித்து இவர் என்ன பண்ணினான்னு சொன்னால் ஒரு சேர்லேயே அவரை உட்கார வைத்து ஒரு நிறைய வுட்ஸ் எல்லாம் பக்கத்திலே வைத்து அதுக்கு அதை எரிய வைப்பதற்காக ரெடி பண்ணி வைத்துக்கொண்டு அப்படி கேட்டிருக்கிறார்கள். இப்பொழுதாவது நீ செய்த தவறு, இப்படி சுசேஷத்தை இப்படி வேதாகமத்தை மற்ற மக்களுக்கு போதித்தெல்லாம் தவறு என்று ஒத்துக்கொண்டாயானால் இது ஒரு கடைசி முறையாக சொல்கிறோம், ஒத்துக்கொண்டேனால் உங்களை நாங்கள் எரிக்க மாட்டோம் விடுவிப்பேன் என்று சொன்னதற்கு அவர் சொல்லிவிட்டார், எப்படி நீங்கள் என்ன செய்தாலும் ஐ வில் டை ஃபார் ஜீசஸ் என்று சொல்லி
அவள் எரித்து உயிரோடே வைத்து அவர் கையில் பின்னாலே கைகளை இரண்டையும் கட்டி வைத்து சேரில் வைத்து இந்த உட்டை வைத்திருந்த உட்டை எரித்து அதை நெருப்பூட்டி அவரை கொன்றார்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு வேதாகமத்தை நம் கையில் பெறுவதற்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் அவர்கள் கடந்து வந்த பிறகு தான் நமக்கு கையிலே கிடைக்கிறது. அதற்கு பிறகு தமிழ் மொழியிலே நமக்கு புதிய ஏற்பாடை டிரான்ஸ்லேட் பண்ணது சீகன் பால்க். இப்படியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நாம் ரொம்ப வேதாகமத்தை எடுத்துகிட்டு போவதற்கே ஆலயங்களுக்கு எடுத்துக்கொண்டு போவதற்கே கஷ்டப்படுகிறோம். இப்பொழுது எல்லாமே மொபைல்லே பார்த்து விடுகிறோம். பைபிள் வசனத்தை வாசிக்க வேண்டும், சர்ச்சில் கூட பார்த்து முடிச்சா எல்லாம் ஸ்க்ரீனில் போட்டு விடுகிறார்கள். அதுக்கு பிறகு கையிலேயும் அதிகமாக வேதாகமத்தை கையிலே தூக்குறது யாரும் அதிகம் கிடையாது. இந்த நாட்களிலே ஊழியக்காரர்களே பார்த்தோம்னு சொன்னால் அவள் கையில் மொபைல் வைத்து கொண்டு அதிலே வைத்தான் அவர்களும் பிரசங்கம் பண்ணினாள் என்று பார்க்கும்போது வேதாகம் ஒரு பரிசுத்தமான ஒரு புஸ்தகம். அதை நாம் கையில் எடுத்தாலே நம்முடைய பாவங்கள் நம்ம அக்கிரமங்கள் எல்லாமே போய்விடும். அந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு வேதாகம். அதை நாம் எடுப்பதற்கு எந்த அளவு கஷ்டப்பட்டு நிலைமைக்கு நம்ம கையில் தருவதற்கு அவள் பாடுபட்டு நினைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஜெபம் தேவைதான். அந்த வசனத்தோடு நாம் ஜெபம் பண்ணும்போது அதுதான் அதுக்கான ஒரு அதில் தான் ஒரு வல்லமை உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு வேத வசனத்தில் பவர் உண்டு. மரியாளை பார்க்கிறோம். மரியாளை நம் அன்னாளையெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் எல்லாம் வேத வசனத்தை வைத்து தான் அவள் பாடலாக பாடியது. பார்க்கும்போது வேத வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இவள் மார்த்தாள் ரொம்ப பிஸியாக இருக்கிறாள். உபசரிப்பதிலையும் அவர்களுக்கு ஒரு எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும், சாப்பாடெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் சொல்லி அவள் ஆசையாக இருக்கிறார். அவளுக்கு ஆண்டவர் அந்த கிஃப்டை கொடுத்திருக்கிறார். ஆனால் என்ன நடக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது அவள் சகோதரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதத்திலே அமர்ந்திருந்து வசனத்தை கேட்டுக்கொண்டு இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவள் வசனத்தை கேட்கும்போது அவளால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அவளுக்கு ஒரு ஆத்திரம் வருகிறது. என்ன சொல்கிறான்னு சொன்னால், முதல்ல ஆண்டவரே என்று அழைத்தவள் தான். அவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவரே என்று மாத்தால் அழைத்தவள் தான். ஆனால் இந்த வேலை பழுவை பார்த்த உடனே அவள் ஆளே மாறிவிடுகிறாள். அவள் என்ன சொல்கிறான்னு சொன்னால், மிகவும் அவள் வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு அங்கே உட்கார்ந்து பாதத்தில் அமர்ந்திருக்கிறாளே, நான் தனியாக எல்லா வேலையும் செய்கிறேன், நமக்கு அது கவலை இல்லையான்னு சொல்லி யாரை பற்றி சொல்கிறாள்? தன்னுடைய சகோதரியை பற்றி சொல்கிறாள். அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் வரும்போது நமக்கு எல்லா காரியங்களும் ஒருவேளை ஃபேமிலியில் நிறைய வேலை பழு அப்படி இருந்தாலும் அல்லது ஆஃபீஸில் போகும்போது நிறைய வேலைகள் இருக்கும்போது ஊழியத்தில் கூட ரொம்ப பாரங்கள்லாம் வரும்போது நமக்கு ஆண்டவருடைய கர்த்தராகிய தேவனுடைய வசனம் நம்மிடம் செயல்படவில்லைன்னு சொன்னால் நாமும் இந்த மார்த்தலை போல தான் நாம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி ஒரு எரிச்சல் அடைவோம், ஆத்திரம் அடைவோம். இவள் சொல்கிறாள், ஆத்திரமடைந்து என்னுடைய சகோதரி உங்களுடைய பாதத்திலிருந்து அவள் கேட்டுக்கொண்டிருக்கிறாளே, எனக்கு உதவி செய்யவில்லையே, அது உங்களுக்கு கவலையா இல்லையான்னு சொல்லி யாரை பற்றி சகோதரியை பற்றியே யாரிடம் சொல்கிறாள்? அவரை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லும்போது அங்கே ஒரு கண்டம் பண்ணுகிறாள். இவள் ஏன் எனக்கு அந்த உதவி செய்யவில்லை என்று சொல்கிறாள். அடுத்து பார்க்கும்போது என்ன செய்யறாள் சொன்னால், தன்னை பற்றி ஒரு தன்னை பற்றி நியாயத்திற்கு பார்க்கும்போது எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும், டயர்டாக இருக்கிறேனே, நான் இந்த வேலையெல்லாம் செய்கிறேனே, ஏன் அவள் எனக்கு செய்யக்கூடாது என்று சொல்லி அவள் ஒரு இயேசு கிறிஸ்துவை கேட்கிறாள். பார்க்கும்போது நாம் அப்படித்தான் வசனம் எப்பொழுது பார்த்தாலும் எதை செய்தாலும் சரி தெய்வ வசனம் நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் செய்ய மாட்டோம். சரிதானே? மற்றவர்களுக்காக நாம் விட்டு கொடுப்போம். யாரும் போய் நாம் சண்டை போடுவதோ அல்லது அவள் செய்ததற்கு பதில் நாம் செய்ய வேண்டும் என்றோ நினைக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு வேத வசனமானது நம்மையிலே கிரியை செய்ய வேண்டும். எப்பொழுது அதிகாலையிலே எழும்பினுடனே ஆண்டவராய் தேவனுடைய வசனத்தை எடுத்து நாம் மெடிடேட் பண்ண வேண்டும். ஜெபிப்பதற்கு முன்பதாக ஒரு சாப்டர் தினம் கூட எடுத்து அதை படித்து அதிலிருந்து நாம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும், என்ன கற்றுக்கொள்ளலாம், வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்ன, அந்த நாளுக்குரிய செய்தி அதில் என்ன இருக்கிறது என்று ஆண்டவரிடம் இருந்து கொஞ்சம் நேரம் நம்ம வசனங்களை ஒரு அதிகாரமாக எடுத்து நாம் மெடிடேட் பண்ணி அதற்கு பிறகு நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால் நமக்கு இந்த ஜெபத்திலே நமக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. எனவே மெடிடேஷன் என்பது வேத வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இதற்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது நம்ம வாழ்க்கையை நமக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். இங்கே மரியாள் அந்த ஒரு நல்ல பங்கை தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். இந்த சம்பவம் நமக்கு எல்லோருக்குமே தெரியும். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்துகிறோமா என்று பார்க்க வேண்டும். வேத வசனம் நமக்கு வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. வெளிப்படையாக நாம் பார்க்கலாம். இவளுக்கு அந்த கிஃப்ட் எல்லாம் இருக்கிறது. மார்த்தாளுக்கு சமையலுக்குரிய கிஃப்ட், அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி உபசரிக்க வேண்டும் எல்லாம் அந்த இருக்கிறது. ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் அவர் செய்யாத ஒரு காரணத்தினால் அங்கே அவளுக்கு ஆண்டவர் இயேசு கூட அவளை கடிந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். வர்ஷிப் சரி எதுவானாலும் சரி ஆண்டவருடைய ஊழியத்திலே நாம் வரும்போது
ஒரு ஒர்ஷிப், பெரிய ஒரு ஒர்ஷிப் பண்ணலாம், பெரிய பெரிய ஹெல்ப் எல்லாம் கூட சர்ச்சில் நம்ம செய்து கொடுக்கலாம். ஆனால் அதோடு அதுவும் தேவைதான். அதே நேரத்திலே வசனம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும். வசனத்தோடு கூடிய இந்த ஒரு பாடலை பாடும்போது அதில் என்ன, அந்த பாடல் என்ன மீனிங் இருக்கிறது, அதுவும் நமக்கு நம்முடைய லைஃபுக்கு அது ரிலேட்டடாக இருக்கிறதா, மற்றவர்கள் நான் பாடும்போது அந்த வசனம் மற்றவர்களை போய் அடைய வேண்டும் என்று ஃபாதர் பர்க்மன்ஸுடைய பாடலாம் பார்க்கும்போது அவருடைய பாடல் முழுவதுமே அந்த வேத வசனத்தை அடிப்படையாக ஒவ்வொரு வேதாந்தத்தில் உள்ள ஒவ்வொரு புக்கில் இருந்து கூட வரக்கூடிய காரியங்கள் தான் அவர் அந்த ஒரு பாடலாக அவர் எழுதினது. அதனால தான் அந்த பாடல் இன்று வரைக்கும் நல்ல ஒரு அதிலே ஒரு பவர் இருக்கிறதுன்னு சொன்னால் வேத வசனத்தை அடிப்படையாக வைத்து அவர் அந்த பாடல் எழுதினார். அந்த பல பாடல் இருக்கிறது, ஏதோ ட்ரம்ஸ் அடித்த உடனே சும்மா ஆராசனை வர்றது போல் அதே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மியூசிக் அடிக்கும்போது பயங்கரமான ஆவியிலே எல்லாம் நிறைந்திருப்பார்கள். அதை குறைத்த பிறகு எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு அப்படி அல்ல. வேத வசனம் நம்மிடமே செயல்பட வேண்டும். அது காலையில் எழும்பினுடனே ஆண்டுடைய பாத்திலே அமர்ந்திருந்து, மரியாதை எப்படி ஆண்டுடைய பாத்தில் அமர்ந்திருந்து தேவ வசனத்தை கேட்டாலும் அதுபோல் நாமும் அவனுடைய பாத்தில் ஒவ்வொரு நாளும் அமர்ந்திருந்து அதிகாலையிலே ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நாளுக்குரிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள், நமக்கு ஏதாவது விபத்துகள் வருதா, மோசம் எதுவும் வராதபடி வாக்குத்தத்த வசனங்களை எடுத்து ஆண்டோட ஜெபித்து வசனங்களை சொல்லி நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாக நம்ம எல்லா இந்த ஆசீர்வாதங்களை தருவார். நமக்கு வர வேண்டிய விபத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தருவார், பாதுகாப்பை தருவார். எல்லாவற்றையும் ஆண்டு தருவதற்கு ஒரு வல்லமை உடையவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் கூட சாத்தானன் சோதனைக்காரன் அவரை டெஸ்ட் பண்ணும்போது அவர் எல்லாத்தையும் மூன்று கொஸ்டின் அவன் கேட்கும்போதும் அவர் வசனங்கள் மூலமாக தான் அவரை மேற்கொண்டார் என்று பார்க்கிறோம். தேவ வசனம் நமக்கு வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நான் இதில் குறைவுள்ளவளாக காணப்படுகிறேன். எனக்கு இது உட்கார்ந்து அப்படி மெடிடேட் பண்ணுவதற்கு, வசனங்களே தொடர்ச்சியாக வாசிப்பதற்கெல்லாம் நேரம் இல்லாத காரணத்தை அதே நான் ஒரு சாக்கு போக்க சொல்லி கொண்டு இருக்கிறேன். நாள் காணாது லேட் நைட்டில் எவ்வளவோ மற்ற காரியங்கள் நாம் செய்கிறோம். ஆனால் வேத வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்று சொன்னால் வேதம் நாம் அதை தூக்கும்போது அது நம்மை தூக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. நாம் அதே கேர்ஃபுல்லாக எடுக்கும்போது வேத வசனம் நம்ம மேலே ஒரு கர்சனையோடு நமக்கு ஒரு அக்கறையாக நம்மை கேர் பண்ண என்பது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எனவே பார்க்கும்போது இந்த இதிலிருந்து மார்த்தலை போல பல காரியங்களிலே நாம் ரொம்ப அப்படி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாத, நம்முடைய டைவர்ஷன் போகக்கூடாது. ப்ரியாரிட்டி எதுவோ அவர்களை அந்த உபசரித்ததோ அல்லது அவர்களுக்கு ஒரு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கறது என்பது தவறான ஒரு காரியம் கிடையாது. ஆனால் முதலில் மரியாள் கூடவே எவ்வளோ உட்கார்ந்துருந்து கொஞ்சம் நேரம் அவருடைய பாத்திலிருந்து வேத வசனத்தை வாசித்து விட்டு 2 பேருமாக கூட போய் கூட அந்த ஒரு அவர்களுக்கு செய்ய வேண்டிய செய்திருக்கலாம். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அவர் சொன்னது, நீ இயேசு அவளை பிரதித்திரம் மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொல்கிறார். இதுதான் நாம் கூட பல வேளைகளிலே தேவையில்லாத காரியங்களுக்காக நம்ம மனதை போட்டுக்கொண்டு நாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். தேவை கிடையாது. அவருடைய வசனத்தை நாம் எடுத்துவிட்டு நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எந்த பாடுகள் வந்தாலும் சரி, ஆண்டவரே ஒவ்வொரு வேதாந்தத்தில் உள்ள பக்தர்களுடைய ஒவ்வொருடைய சரித்திரத்தை நாம் பார்த்து வாசிக்கும்போது அவரெல்லாம் எப்படி மீண்டு வந்தார்கள் என்று சொல்லி அந்த வசனத்தின் மூலமாக நாம் ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு நாம் அதை படித்து நம்முடைய மனப்பாடம் பண்ண ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அநேக விசுவாசிகளுக்கு வேதாகமத்தை தளர்பாடமாக தெரியும், ஆனால் அதன்படி வாழ்க்கையிலே நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் அது ஒரு கேள்விக்குறியான ஒரு காரியம். ஏன்னா அது படிப்பது மட்டுமல்ல, படிப்பதுபடி நாம் செய்யவும் வேண்டும், அதை ஒபே பண்ண வேண்டும், அது கீழ்ப்படிந்து வசனங்களுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தான் ரொம்ப அது அதை விட முக்கியமான ஒரு காரியம். வசனம் தெரியும் என்று பெரிய காரியம் அல்ல, தெரிந்திருப்பதை விட அதிகமாக ஆண்டவர் எதற்கு யார் கொடுக்கிறார் அவரிடம் கணக்கு கேட்பார். நான் அடிக்கடி சொல்கிற காரியம் ஒன்று அதுதான். பல விசுவாசிகளை பார்க்கும்போது சொல்லுவேன், நீங்கள் அதிகமாக வேத வசனத்தை அறிந்தவர்கள் உங்களிடம் ஆண்டவர் அதிகமாக கேட்பார்னு சொல்லுவேன். அதிகமாக அதற்காக குறைவாக படித்தால் போதும் என்று கிடையாது. ஆனால் வேத வசனத்தை நாம் தெரிந்திருந்தால் அதன்படி ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பத்தை நடத்தாலும் சரி, வேலை ஸ்தலங்களிலானாலும் சரி, எங்கே இருந்தாலும் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் எல்லாமே இவளை போல மார்த்தலை போல ஒரு கடுமையான ஒரு வேலைகள், கடுமையான ஒரு பொறுப்புகள் வரும்போது ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி நம்ம கூட இருக்கணும், நம் சத்தம் போடுறதோ சண்டை போடுறதோ அப்படி செய்யாதபடி வசனங்கள் எடுத்தாங்க. அவர் இயேசு கிறிஸ்து எப்படி பொறுமையாக கடைசி வரையும் போனார், அவர் எப்படி வசனங்கள் மூலமாக எல்லா இடமும் இடைப்பட்டார், அதை நாம் பார்க்க வேண்டும். வேத வசனத்தை ஈஸியாக நமக்கு கிடைக்கவில்லை.
எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பக்தர் எல்லாம் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு தமிழ்லையும் இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லா எத்தனையோ லாங்குவேஜஸ்லேயே பரிசு வேதம் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் சாதாரணமாக வந்தது கிடையாது. அவ்வளோ ஒரு பட்டிருக்கிறார்கள். அதை நம்ம கருத்திலே வைத்து அதை தியானம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கீழ்ப்படிந்து நடந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக இந்த நல்ல ஒரு பங்கை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும். ஒன்றை மரியாள் தன்னை விட்டு விடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நாம் அதை தெரிந்து கொண்டு வேத வசனத்தோடு ஒரு புறம் வேத வசனம் அடுத்தது ஜெபம் ரெண்டுமே இணைந்து வரும்போது தான் ஆண்டவர் எதிர்பார்ப்பது நம்ம அப்படித்தான் ஜெபிக்க வேண்டும். அதில் வசனங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் மத்திய பிள்ளைகளே, நாம் ஒரு மார்த்தாளை போல, மார்த்தாள் தவறான பெண் கிடையாது. அவள் ரொம்ப உற்சாகமாக, அவள் தான் வீட்டை திறந்து கொடுக்கிறாள், ரொம்ப உற்சாகமாக எல்லாரும் வரவேற்கிறாள், எல்லாம் செய்கிறாள். ஆனாலும் அவளுடைய மனது முக்கியமாக அவனுடைய பாதத்திலிருந்து அதை கேட்பதற்கு பதிலாக இதை செய்ய வேண்டும் செய்து விட்டும் கண்டனம் பண்ணுகிறாள். அவளுக்கு ஒரு தன்மையில் உள்ள ஒரு இறக்கம், ஒரு செல்ஃப் பிட்டி, இன்னும் தன்னுடைய சகோதரியை பற்றியே சொல்கிறாள். அப்படி பார்க்கும்போது நாம் வேத வசனத்தை அறிந்து அதை ஃபாலோ பண்ணுறவளாக இருந்தால் இப்படிப்பட்ட அவளுடைய குணங்கள் நம்மளை இருக்கவே இருக்காது. கர்த்தர் செய்தியை ஆசிரியப்பராக ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பின் தகப்பனே, நம்ம துதிக்கிறேன், நம்ம சோசிக்கன் சுவாமி. தேவையானது ஒன்றே மரியாள் செலக்ட் பண்ணி கொண்டால் அதுபோல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எது எங்களுக்கு தேவை, முக்கியமானது வேத வசனம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள ஒரு கிருபை செய்யணுமா செபுக்கிறேன். நிறைய வசனங்கள் எல்லாமே எங்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தாலும் அதற்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியாமல் வசனங்களை தெரிந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது சுவாமி. அநேகமான எங்களுக்கு நீ தாளந்தலை கொடுத்திருந்தாலும் அந்த வசனத்தோடு நாங்கள் அதை செயல்பட்டோம் சொன்னால் அதன் மூலமாக தான் நம்முடைய நாமம் மகிமைப்படும் சுவாமி. மாத்தளை போல அவளோட நல்ல குணங்கள் இருந்தாலும் அது எப்படி அதை செயல்பட வேண்டும் என்பதை அவள் அந்த பிரியாற்று அவளுக்கு தெரியாமல் இருந்த காரணத்தினால் அவள் அப்படி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. நாங்களும் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். எந்த அளவுக்கு வேத வசனத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம், எந்த அளவுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை தியானிக்கிறோம் என்பதை உணர்ந்து பார்த்து வரக்கூடிய இனியாவது நாங்கள் அதுக்கு தனியாக நேரத்தை ஒதுக்கி அப்படியே பாதத்தில் அமர்ந்திருந்து ஒவ்வொரு நாளுக்குரிய காரியங்களை ஜெயிப்பதற்கு முன்பதாக வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். துதிகனமயம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.